பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்களோடு சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலும், உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும், உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் வரை தேவன் நமக்கு நல்ல சுகத்தை, பலத்தை தந்திருக்கிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசுகின்ற தேவன். ஆமா, தாய் தகப்பன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவு நேரம்னாலும் பேசிக்கிட்டு இருப்போம். திருமணம் முடிந்த பிறகு மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் இந்த உலகத்தையே உருவாக்கின தேவன், அவர் நம்முடைய தகப்பன். அவரை அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அதனால அவரோட நாம் என்ன செய்யணும்? பேசணும். அவருடைய வார்த்தையை தியானிக்கணும். அவரோடு மன்றாடணும். அவரோடு ஐக்கியமா இருக்கணும். எங்க அப்பாவை கேட்டீங்கன்னா அவ்வளவு கண்டிப்பு. ஒரு நேரம் கூட முகத்துல சிரிப்பை பார்க்கவே முடியாது. எங்க ஊர், சொந்த ஊர் உய்யாங்குடி. நான் படித்தது மூக்குபிரியில. சாயந்தரம் வந்த உடனே தேரிக்காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருவோம். முயல் பிடிக்க, எலி பிடிக்க, இப்படி போயிருவோம். போய் கொஞ்ச நேரத்தில் கரெக்டா ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், கொஞ்சம் இருட்டுற நேரம் ஆயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகல அப்படின்னா எங்க அப்பா நேரு அங்க தேரிக்காட்டுக்கே வந்துருவாங்க. வந்த உடனே எங்க கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க, டேய் டேய் உங்க அப்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நானும் எங்க ஜட்சன் அண்ணன் 2 பேரும் ஓட்டம் பிடித்து நேர வீட்டுக்கு ஓடி வருவோம். வந்தா வீட்டுக்குள்ள போயிருவோம். அப்பா வந்த உடனே ஒரு அறைக்குள்ளே எங்களை கொண்டு போய் அடிப்பாங்க. பயங்கரமா அடிப்பாங்க. எங்களை அடிச்சு பார்த்தாங்க. திருந்திரக்கு வழிய காணோம். நாங்க அவங்களுக்கு மேல வளர்ந்துட்டோம். இப்ப என்ன செய்தாங்க? எங்க அப்பா ஒரு புது முறையை கையாண்டாங்க. என்ன முறை? எங்க காலில் கிடக்கிற செருப்பை எடுத்து அவங்க கண்ணத்துல அடிப்பாங்க. எங்களுக்கு முன்னால, நீங்க பண்ண தப்புக்கு நானே அடித்துக்கிறேன். ஓடி போய் செவுற்றுல முட்டுவாங்க. தம்முனி முட்டுவாங்க. இத பார்த்தாவது திருந்துடா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, கடைசியில நாளடைவுல எங்களுடைய தகப்பனாருடைய ஜெபம், தாயினுடைய ஜெபம் எங்களை மாற்றினது. தேவன் எங்களுக்கு தகப்பனாக மாறினார். அது மாறின உடனே எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள், அந்த பணிவு, துணிவு போயிற்று, பணிவு வந்துட்டு. அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல பாருங்க, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின் பாருங்க, வாழ்க்கையே தலகில மாறி போச்சு. துணிவு போயிட்டு பணிவு வந்துட்டு. எங்க அப்பா கிட்ட நானே போய் மன்னிப்பு கேட்டேன். எங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அம்மா, சில நேரங்களில் நான் உங்களை ஏசினது உண்டு, பேசினது உண்டு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. என் தகப்பனாரிடமும் நான் போய் கேட்டேன்.
ஏனென்றால் 14ஆம் வசனத்துல எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாங்க மனம் திரும்பணும்னு சொல்லி எங்க அப்பா கன்னத்துல அடிச்சாங்க, செவுற்றுல முட்டினாங்க. ஆனா அப்பவும் நாங்க மாறல. ஆனா எங்களுக்காக, இந்த உலகத்தின் மக்களுக்காக, உலக ரட்சகராக அவரே சிலுவையிலே தம் ரத்தத்தை சிந்தி ஒரு தகப்பனாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தந்த பிறகு பாருங்க, அந்த மனதுருக்கம், அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் கழுவி சுத்தம் பண்ணி மனிதனாக மாற்றினது. அதுக்கு பிறகு எங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை இருக்குதே, சொல்லவே முடியாது. இன்றைக்கும் 98 வயது. நான் என் தகப்பனாரை திருநெல்வேலி மாருதி ஷோரூமுக்கு கூட்டிட்டு போனேன். எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் எல்லா கார்லையும் ஏற சொல்லி சொன்னேன். எங்க அப்பா சொன்னாங்க, இந்த வேகனார் கார் இருக்கே, இந்த கார் எனக்கு ஏறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த காரை வாங்கி கொடுத்தேன். இப்பொழுதும் அந்த கார்ல தான் போயிட்டு நாசரேத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. பின்னால ஜான் சார் தேவநேசம் டீச்சர்னு எழுதுன எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்துல பாருங்க, சிரிக்க கூட மாட்டாங்க. தன் பிள்ளைகள் கரெக்டா நடக்கணும், பரிசுத்தமா வாழணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, கண்டிப்போடு இருந்தாங்க. தங்களை தாங்களே காயப்படுத்தினாங்க. அப்ப மாதிரி மனம் திரும்புவானுவலான்னு சொல்லி கடைசியிலே ஒவ்வொரு நாளும் காலையில 4:30 மணிக்கு எழும்பி தேவனை துதித்து பாடுவாங்க. அங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரே அடிச்சு பார்த்துட்டேன், என்னை நான் அடித்து பார்த்தேன், ஒன்னும் திருந்த காணும். இப்ப அவனை எல்லாம் தெலுங்கானா வரங்கல்ல இருக்கிறானுங்க, நான் அங்க இருக்கிறேன். எப்படி இருக்கானுங்களோ. ஆனா தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற வல்லமை என் பிள்ளைகளை தொடணும், என் பிள்ளைகளை ரட்சிக்கணும் என்று ஜெபித்தார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். நீ ஆம்பா ஒன்ன போட்டு அடிச்சுட்டு கிடக்கா, அதுக்காகத்தானே நான் சிலுவையிலே என் கரத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டு, தலையிலே முள் கிரீடத்தை வைத்து அடிக்கப்பட்டு என் இரத்தத்தை எல்லாம் சிந்திருக்கிறேனே. என் மகனே ஜான், உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன் என்று என் தகப்பனோடு பேசினார். எங்க அப்பா சொன்னாங்க. அப்படி என்கிட்ட சொல்லும் போதே எனக்கெல்லாம் உடம்பு புல்லரிச்சது, ஒரு ஷேக் ஆனது. தேவன் பேசினாரா, என்னோடு தேவன் பேசினார். நம்முடைய தேவன் பேசுகின்ற தெய்வம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். அதனால தான் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துவேன் என்று பிலிப்பியர்லே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை மூடும் என்று. உண்மையிலே அந்த தேவ சமாதானம் பாருங்க. அதற்கு பிறகு அவரோடு வாழக்கூடிய கிருபையை தேவன் தந்தார். அவரோடு இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தந்தார். இயேசுவோடு உயிர் வாழக்கூடிய கிருபையை தந்தார். கொடிய வியாதி, வலிப்பு வியாதியினால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த வியாதியை சுகமாக்கினார். என்னோடு பேசினார், எங்க அப்பாவோடு பேசினார், என்னோடும் பேசினார். என் ஜெப அறையிலே தேவன் பேசினார். இந்த நம்பிக்கை டிவியிலேயும் ஒவ்வொரு வாரமும் 10:30 மணிக்கு செய்தி கொடுக்க
தேவன் பேசினார். ஆகையினால் தான் நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது. தேவன் என்னை ரட்சித்தார், அபிஷேகித்தார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து மகனாக வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு தைரியமா உங்க முன்பாக அவருடைய வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அப்பா பிள்ளை என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி இயேசுவே பெற்று தந்தார். அதற்காக நொறுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், தம்முடைய உயிரையே விட்டார். மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார், ஜெய கிறிஸ்துவாக எழுந்தார். இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவோடு நாம பேசணும். அவருடைய வார்த்தையை படிக்கணும், வசனத்தை படிக்கணும், அந்த வசனத்தின்படி நடக்கணும். அவர் நம்மோடு பேசுகிற தேவன். மோசேயோடு பேசினார், எலியாவோடு பேசினார், தாவீதோடு பேசினார். தாவீது தேவனிடத்தில் விசாரிக்க போனான். நான் போட்டா இல்லையா, எல்லாம் குடும்பத்தை எல்லாத்தையும் பத்திட்டு போயிட்டானு, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டானு. நான் போட்ட ஆண்டவரே என்று பேசும்போது நீ போ என்று சொன்னார். எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. அப்படி நம்மோடு பேசுகின்ற தெய்வம் நமக்கு உண்டு. அவர் உலகத்தை ஆளுகிற தேவன். ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறது யார் என்றால் தாயும் தகப்பனும் தான் ஜெபிப்பார். அதுவும் ரட்சிக்கப்பட்ட தாயும் தகப்பனுமா இருந்தா, இயேசுவின் வார்த்தையை நம்புகிற விசுவாசிக்கிற தாயும் தகப்பனுமாக இருந்தால், தேவனுடைய அன்பை ருசித்தவர்களாக இருந்தால், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தால், அப்பேற்பட்ட தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் மன்றாடிக் கொண்டே இருப்பார். ராத்திரி 12 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி ஜெபித்த நாட்கள் உண்டு. நீங்களும் இத நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட அநேகர், உங்களிலும் கூட அநேகர் அப்படி ஜெபித்திருப்பீர்கள். அது ஒரு நாளும் பொய்யாய் போவாது. காரணம், அவர் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். பாருங்க, நம்ம ஜெபிக்கிறத விட, நம்ம தாய் தகப்பன் ஜெபிக்கிறத விட அவர் எப்படி ஜெபிக்கிறாராம் பாருங்க. அதே ரோமர் 8:26 அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் தாமே, வாக்கு கடங்காத, சொல்ல முடியாத, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனிடத்திலே பேசுகிறார், நம்மை பேச வைக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க வைக்கிறார். அது நிமித்தம் பயமுள்ள ஆவியை தராம தெளிந்த புத்தி உள்ள தைரியத்தின் ஆவியை தருகிறார். என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் பேசுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிங்க. அவரும் பேசுவார், நம்மை தைரியப்படுத்துவார். வியாதியோடு இருக்கிறீங்களா?
உங்களை பலப்படுத்துவார். ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்புவார். வியாதி சுகமாகும். கடன் பாரத்தில் கலங்கி போயிருக்கலாம், அவ்வளவுதான், குடும்பமா போச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தைரியப்படுத்துவார். என் மகனே கலங்காத, நான் உன்னோட தான் கூட இருக்கிறேன். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன். கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, வறுமையில் இருக்கிறீங்களா, நான் உம்முடைய பிள்ளை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த நேரத்தில் நாம் கேட்போம், உம்மோடு நான் வருவேன், உம்மோடு நான் நடப்பேன், உம்மோடு நான் ஊழியம் செய்வேன், உம்மோடு நான் வாழ்வேன் என்று நாம் பாடுவோம். தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும். இந்த நாளில் இருந்து ஒரு பொருத்தனை எடுங்க. நான் உம்மிடத்தில் பேசுவேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் தியானிப்பேன், உம்மோடு பேசுவேன், உம்மோடு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி நாளில் இந்த பாடலை பாடுங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும். வாங்க பாடுவோம். தேவ கரம் உங்கள் மேல் நிழலாக வந்து தாங்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நாம் அவரோடு பேச போகிறோம். உம்மோடு நான் பேசுவேன் ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும். இந்த அப்பா பிள்ளை என்ற உறவு இருக்கிறது. அது நீடிக்கணும். உம்மோடு நான் பேசுவேன், என்னோடு நீர் பேசும். எல்லாம் சேர்ந்து அப்பா பிள்ளை என்ற உறவு என்றென்றும் நீடிக்கணும். பாடுங்க. உம்மோடு நான் பேசுவேன், என்னோடு நீர் பேசும். அப்பா பிள்ளை என்ற பாசம் என்றென்றும் நீடிக்கணும். இயேசுவே, 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 உம்மோடு என்றும் பேசுவேன். சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, உம்மோடு என்றும் பேசுவேன். உம்மோடு நான் நடப்பேன், உம்மோடு உயிர் வாழ்வேன், இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன், உம்மோடு நான் நடப்பேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஆமென். Amen. Thank you, Lord. Thank you, Holy Spirit. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மோடு நான் நடப்பேன், உம்மோடு உயிர் வாழ்வேன். எல்லாம் சேர்ந்து உம்மோடு நான் நடப்பேன், உம்மோடு உயிர் வாழ்வேன். உலகத்தை நான் ஜெயிப்பேன், உமக்குள்ளாய் என்றும் வாழுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. உலகத்தை நான் ஜெயிப்பேன், உமக்குள்ளாய் என்றும் வாழுவேன். உம்மோடு நான் பேசுவேன், என்னோடு நீர் பேசும். அப்பா பிள்ளை என்ற பாசம் என்றென்றும் நீடிக்கணும். உம்மோடு நான் வருவேன், உம்மோடு ஊழியம் செய்வேன், சாட்சியா வாழ்வேன். நன்மைகளை நினைத்து நீர் செய்த நன்மைகள்
ஏராளம் ஆண்டவரே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். Thank you Lord. Thank you Holy Spirit. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மோடு நான் வருவேன், உம்மோடு ஊழியம் செய்வேன். சொல்லுங்க. உம்மோடு நான் வருவேன், உம்மோடு ஊழியம் செய்வேன். நன்மைகளை நினைப்பேன், உமக்குள்ளாய் சாட்சி பகிர்வேன். நீ செய்த நன்மைகளை நினைப்பேன், உமக்குள்ளாய் சாட்சி பகிர்வேன். உம்மோடு நான் பேசுவேன். என்னோடு நீர் பேசும். என்னோடு நீர் பேசும். அப்பா பிள்ளை என்ற உறவு, அப்பா பிள்ளை என்ற பாசம் என்றென்றும் நீடிக்கணும். உம்மோடு நான் இருப்பேன் ஆண்டவரே. உம் சித்தத்தை நிறைவேற்றுவேன். உம் அன்பை நான் ருசிப்பேன். உமக்குள்ளாய் நான் நிலைத்து நிற்பேன் ஆண்டவரே. கல்வாரியில் எனக்காக சிந்தின அந்த இரத்தம், அந்த அன்பு. Thank you Lord. எல்லாம் சேர்ந்து உம்மோடு நான் இருப்பேன், உம் சித்தம் நிறைவேற்றுவேன். பாடுங்க. உம்மோடு நான் இருப்பேன், உம் சித்தம் நிறைவேற்றுவேன். உம் சித்தம் நிறைவேற்றுவேன். உம் அன்பை நான் ருசிப்பேன், உமக்குள்ளாய் நிலைத்து நிற்பேன். நீர் தந்த உம் அன்பை நான் ருசிப்பேன், உமக்குள்ளாய் நிலைத்து நிற்பேன். உமக்குள்ளாய் நிலைத்து நிற்பேன். உம்மோடு நான் பேசுவேன். என்னோடு நீர் பேசணும். என்னோடு நீர் பேசும். அப்பா பிள்ளை என்ற பாசம் என்றென்றும் நீடிக்கணும். இயேசுவே, எல்லாம் சேர்ந்து இயேசுவே, உம்மோடு என்றும் பேசுவேன். இயேசுவே, 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 உம்மோடு என்றும் பேசுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்காக ஜெபித்து வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்க இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுகின்ற தேவன், அவர் பேசுகின்ற தேவன், பேசுகின்ற தகப்பன். அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தினமும் அவரோடு பேசுகிறோமா? யார் யாரிடத்திலமோ பேசுகிறோமே, அவரோடு நாம பேசுகிறோமா? அவருடைய உறவு எப்படி இருக்கிறது? சோதித்து பாருங்க. இயேசுவோடு பேசுகின்ற வாழ்க்கை, இயேசுவோடு உறவாடுகிற வாழ்க்கை, இயேசுவின் மேல் வைத்திருக்கிற பாசம், அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுவதற்கு எவ்வளவு ஆசைப்படுவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு எவ்வளவு வைராக்கியமாக இருப்பார்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் அவன் தூக்கத்தை கூட பக்கத்தில் வைத்து விட்டு, ஆனால் தான் வேதம் சொல்லுகிறார், ஒரு உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்படியாக நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவரோடு பேசுகிறோமா? இந்த நாளிலும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட அன்பு சகோதரனே சகோதரியே, அவரோடு பேசு, அவரோடு பேசுங்க. அவர் நம்மோடு பேசுவார். மோசையோடு பேசினார், இஸ்ரவேல் மக்களோடு பேசினார். நம் மக்கள் பயந்து போனாங்க, ஐயோ பேச வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இயேசு என்கிற பெயரோடு சேனைகளின் அதிபதியாக கர்த்தராக சேனைகளின் தேவன் இயேசு என்கிற பெயரோடு இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொருவரோடு பேசினாரே, ஒவ்வொருவரையும் பேசி விசுவாசிகளை திடப்படுத்தினாரே. இந்த நாளிலும் சுகமில்லாமல் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள யவிருவோடு பேசினார். இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவர் இருளில் இருந்த அந்த மகனை பேசி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். நாளிலும் பலவிதமான சோதனைகளில் கஷ்டப்பட்டு என்ன செய்ய என்று கலங்கிக் கொண்டிருக்கிற மகனே மகளே, அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்ற அவரோடு பேசு. ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அவருடைய வார்த்தையை படி, தியானி. அவர் பேசி உன்னை தைரியப்படுத்துவார். என் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பேசுவார். நாளிலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் உம்மோடு இந்த நேரத்தில் பேசுகிறார்களோ அந்த பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. வியாதியோடு இருந்தால் சுகம் கொடுத்து பேசுங்க. கடன் பாரத்தில் இருந்தால் தைரியப்படுத்தி பேசுங்க. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நிலைத்திருப்பதாக, நிழலாக இருக்கட்டும். உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற வல்லமை பிள்ளைகளை, அந்த அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், அந்த பாசம் சூழ்ந்து கொள்ளட்டும், அந்த உறவு சூழ்ந்து கொள்ளட்டும். சுற்றி சூழ இருந்து அவர்களை பாதுகாக்கட்டும். தகப்பனே, உம்முடைய கரத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய, நஷ்டத்தில் இருந்து லாபத்திற்கு கொண்டு வாங்க. தகப்பனே, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுத்து அவர்களை பேச வைங்க, சாட்சி சொல்லி பேச வைங்க. ஆண்டவரே, பாமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you.